everyone, welcome to our channel. In the video la chapter 13 surface areas and volumes la exercise 13.3 la 9th sum paaka porom. A farmer connect a pipe of internal diameter 20 centimeter from a canal into a cylindrical tank in her field which is 10 meter in diameter and 2 meter deep. என்ன சொல்லிருக்காங்கன்னா farmer வந்து ஒரு பைப் கனெக்ட் பண்றாங்க. எதுக்கு? ஒரு சிலிண்ட்ரிக்கல் டேங்க்குக்கு. அந்த பைப்போட இன்டர்னல் டயாமீட்டர் வந்து 20 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டு அ சிலிண்ட்ரிக்கல் டேங்க். அந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்கோட டயாமீட்டர் வந்து 10 மீட்டர்னும் அதோட ஹைட் டீப்னு கொடுத்துருந்தாவே வந்து அது ஹைட்டு தான். ஸோ டீப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மீட்டர் வந்து height. If water flows through the pipe at the rate of 3 km per hour. இந்த பைப்லேருந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த ஃப்ளோ ஆகிற வாட்டரோட ஸ்பீடு வந்து 3 km per hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க. In how much time will the tank be filled? எவ்வளோ டைம்ல வந்து இந்த டேங்க் வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் water flows out from pipe equal to volume of water in the tank. பைப்லேருந்து எவ்வளோ வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுதோ அதே அளவு வாட்டர் தான் வந்து இந்த டேங்க்ல இருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோஸ் அவுட் ஃப்ரம் த பைப் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த வாட்டர் இன் த டேங்க். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைப்புக்கு வந்து எழுதிக்கலாம். ஃபார் பைப். பைப் வந்து என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா பைப் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல வந்து இருக்கு. ஸோ பைப்போட டயாமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். அப்போ வந்து நம்மளுக்கு ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். இது வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு, மற்றது எல்லாமே வந்து மீட்டர்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து இதை 10 சென்டிமீட்டரை வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10/100 மீட்டர் விச் இஸ் 1/10 மீட்டர். இது வந்து நான் R1ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு டேங்க்கும் வந்து சிலிண்ட்ரிக்கல் டேங்க்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் R1 அண்ட் H1 வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஹைட் H1 ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வால்யூம் ஆஃப் பைப் ஈக்குவல் டு பை R1 ஸ்கொயர் H1. Volume of pipe equal to pi R1 square H1. இப்போ அடுத்தது for cylindrical tank. இப்போ டேங்க்குக்கும் வந்து அவங்க டயாமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் வந்து 10 மீட்டர். அப்போ வந்து ரேடியஸ் ஈக்குவல் டு இது வந்து R2ன்னு எடுத்துக்கலாம். 10/2 which is 5 மீட்டர். ஹைட் இதோட ஹைட் வந்து H2 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து அவங்க கொடுக்கல. இதோட ஹைட் H2 வந்து 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் டேங்க் ஈக்குவல் டு 5R2 ஸ்கொயர் H2. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் 1 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோஸ் அவுட் ஃப்ரம் த பைப். இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் த பைப். ஸோ பை R1 ஸ்கொயர் H1. அதே மாதிரி விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் த டேங்க் விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் டேங்க். ஸோ வால்யூம் ஆஃப் பைப் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த volume of water in the pipe is equal to volume of water in tank. So pi R1 square H1 equal to pi R2 square H2. இந்த பையும் cancel ஆயிடும். இப்போ
R1 square H1 equal to R2 square H2. இப்போ R1 ஸ்கொயருக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1/10 into 1/10 into H1 equal to R2க்கும் வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து தெரியும் 5 square into 2. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா H1 தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் H1 equal to 5 into 5 into 2 into 10 into 10. 1/10 1/10 இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறிடும் 10 into 10 ஆகிடும் ஸோ 5 5s are 25 into 2 into 100 which is 50 into 100 which is 5000 meter. 1 kilometer equal to 1000 meter. அப்போ 5000 meter வந்து இருக்கு அப்போ which is equal to 5 kilometer. இதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா இது வந்து டிஸ்டன்ஸ்னாலும் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து என்னதுன்னா இது வந்து நம்ம ஹைட் H1 ஸோ டிஸ்டன்ஸ் ஆர் ஹைட் ஈக்குவல் டு 5 கிலோமீட்டர் நம்மளுக்கு தெரியும் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஸோ நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா இங்கே டிஸ்டன்ஸ் ஆர் ஹைட் ஆஃப் த பைப் இந்த பைப் தான் வந்து 5 அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் இந்த பைப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ டைம் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 5/3 ஹவர் நம்மளுக்கு வந்து தெரியும் 1 ஹவர் ஈக்குவல் டு 60 minutes ஸோ 5/3 ஹவர் ஈக்குவல் டு 5/3 into 60 so 3 ones are இது வந்து 20 times போவோம் so 100 minutes therefore the time required to fill the tank is 100 minutes இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ